திருச்சிற்றம்பலம். இந்திரேஸ்வராய நமக. அன்பார்ந்த தமிழர் இனமான சொந்தங்களே, திரு விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் என்ற நடிகர் தன்னுடைய கட்சி பிரச்சாரத்துக்காக வருகிறார். 41 பேர் மரணமடைந்து விட்டார்கள் என்றெல்லாம் நாம் செய்தித்தாளிலே ஊடகங்களிலே பார்க்கின்ற பொழுது, இது ஜனநாயக படுகொலையா, மனிதநேயமற்ற ஒரு மக்கள் கூட்டமா, எதற்காக இவர்கள் இறந்தார்கள், இவர்கள் இறந்ததினுடைய நோக்கம் என்ன, எந்த இலக்கை நோக்கி இறந்தார்கள் என்றெல்லாம் கேள்விப்படுகின்ற பொழுது, மனித உயிர் அற்பமாக மதிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை மட்டும் உணர முடிகிறது. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்று இருக்கிறது. தமிழர் தங்களுடைய வாழ்வியலை இழந்து விட்டார்கள். குறிப்பாக தமிழகத்தில் தங்களுடைய கட்டமைப்பை இழந்த குடும்பங்களாக, கட்டமைப்பை இழந்த சமுதாயங்களாக, கட்டமைப்பை இழந்த சமூகமாக, பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் ஆகியவற்றில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத சமுதாயமாக, ஆன்மீக பிடிப்பில்லாத சமுதாயமாக, தங்களை ஒருங்கிணைத்துக் கொண்டு செயல்படக்கூடிய வல்லமை அற்ற சமுதாயமாக மாற்றினார்கள். யார் மாற்றினார்கள் என்றால், இந்த திராவிடியா என்ற ஒரு இயக்கம் ஒன்று உருவானது. கடவுளை பரப்புகிறவன் முட்டாள், கடவுளை வணங்குகிறவன் முட்டாள், கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி என்றெல்லாம் செய்திகளை பரப்பி தமிழர்களுடைய வாழ்வியல் கோட்பாடுகளை ஒழித்தார்கள், அழித்தார்கள். குடும்பங்களாக இருந்து குடும்ப கோவிலிலே ஒருங்கிணைந்த மனிதன், ஊர்கோவிலாக இருந்து ஊர்கோவில்களிலே ஒருங்கிணைந்த மனிதன், நாட்டு சபை, ஊர் சபை, குடும்ப சபை என்றெல்லாம் இருந்த கட்டுப்பாடு போய் பின்னர் என்ன நடந்தது என்றால், அனாதைகளாக்கப்பட்ட மனித இனமாக மாறி, பின்பு யார் வேண்டுமானாலும் இந்த மனித இனத்தை தலைமை ஏற்கலாம், எவன் வேண்டுமானாலும் தலைமை ஏற்கலாம். அவனுக்கு பண்பாடு இருக்கிறதா, நாகரிகம் இருக்கிறதா, கலாச்சாரம் இருக்கிறதா, ஆன்மீகம் இருக்கிறதா, தனித்த அடையாளம் இருக்கிறதா, அவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனா என்பதை கூட உணராமல் இந்த திராவிடியாக்கள் இத்தகைய சூழ்நிலையை உருவாக்கினார்கள். இந்த திராவிட கொள்கையை நம்பி தன்னுடைய சுய சிந்தனையை, சுய சார்பான வாழ்வியலை இழந்த இந்த சமூகம் பண்பாட்டு தலைமை இல்லாமல், கலாச்சார தலைமை இல்லாமல், ஆன்மீக தலைமை இல்லாமல், வருகிறவன் போகிறவனை எல்லாம் தலைவன் என்று ஏற்றுக்கொண்டு அவன் பின்னால் அலைந்தால் இப்படித்தான் மரணங்கள் நிகழும். இந்த மரணம் என்பது யுத்தகலத்தில் மரணித்தால் அவனை பாராட்டலாம், அல்லது ஒரு இனத்திற்காக போர் செய்தான் இறந்தான் என்றால் பாராட்டலாம், கொள்கைக்காக இறந்தான் என்றால் பாராட்டலாம். ஒரு நடிகனை காண சென்று இறந்தவர்கள். இதில் சதி இருக்கலாம், இதில் ஆளுங்கட்சியோட சதி இருக்கலாம், எதிர்கட்சிகளோட சதி இருக்கலாம், பிற கட்சிகளோட சதி இருக்கலாம் என்றெல்லாம் 1000 பேர் 1000 சொல்லலாம். ஆனால் இதற்கு முழு முதற் காரணம் தன்னுடைய வாழ்வியல் கட்டுப்பாட்டை அழித்தெறிந்த அரசியல் கட்சிகள் தான். சமூக வாழ்வியலை தகர்த்தெறிந்து, சமூக தலைவர்களுடைய பண்பாட்டு தலைமையை தகர்த்தெறிந்து, நாட்டு சபை, ஊர் சபை, குடும்ப சபை என்கிற சபைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து, கடவுள் நம்பிக்கை அற்ற ஒரு இனமாக தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளுகிற மையங்களாக இருந்த கோவில்களை அழித்து இன்று இத்தகைய நிகழ்வு நடந்திருக்கிறது. இது தமிழகத்தினுடைய அழிவின் உச்சம். தமிழகத்துடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம், அவருடைய ஆன்மீகத்தினுடைய அழிவின் உச்சம் இது. ஆன்மீகவாதிகள் கூடுகிறார்கள் எல்லா கோவில்களிலுமே, யாருமே இறப்பதில்லையே. பல லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார். திருப்பதியாக இருக்கட்டும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய சைவ கோயில்கள், வைணவ கோவிலாக இருக்கட்டும், பல லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். ஏன் இதற்கு முன்னரெல்லாம் கூட எத்தனையோ கோவில்களில் லட்சக்கணக்கான பேர் கூடுகிறார்கள். ஆனால் அவர்கள் கடவுளை வணங்க சென்றார்கள், வணங்கிவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் நடிகனை காண சென்று
தன்னுடைய இன்னுயிரை இழந்து கேட்டல் அரசியல் கட்சி என்று சொல்லி இத்தகைய ஒரு சூழலை மனிதன் இப்பொழுது தன்னுடைய வாழ்வியலாக மாற்றியிருக்கிறார். இதை தேவேந்திர குருமகா சன்னிதானம் தன்னுடைய வாழ்வியலை இழந்த மனித சமுதாயத்தை கண்டிக்கிறது. தன்னுடைய ஆன்மீகத்தை இழந்த சமுதாயத்தை மதிக்காமல், இந்த ஆன்மீகத்தை மதிக்காமல் போய் மாண்ட சமுதாயத்தை வன்மையாக தேவேந்திர குருமகா சன்னிதானம் கண்டிக்கிறது. மரணம் என்பது மரியாதைக்குரியதாக இருக்க வேண்டும், மரியாதைக்குரியதாக மரணம் இருக்க வேண்டும். ஆகவேதான் ஆண்டவனுக்கு செய்கிற அத்தனை சடங்குகளையும் இந்து மதம் செய்கிறது. இறந்த பின்னர் அந்த பூத உடலுக்கு ஒரு மரியாதை மிக்க மரணமாக அதை கருதி செய்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட மரணங்களை கூட்டங்களை ஏற்றுக்கொள்ள மனம் வெதும்புகிறது. முதிர்ந்த மனித சமுதாயத்தால் இத்தகைய மரணங்களை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. ஆக இது கண்டனத்துக்குரிய, பரிதாபத்திற்குரிய மரணம். இதை நினைக்கின்ற பொழுது இந்த சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? தன்னுடைய சுய கட்டமைப்பை இழந்த ஒரு சமுதாயம் இப்படித்தான் மரணத்தை சந்திக்க நேரிடும் என்பதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.